அனைவருக்கும் வணக்கம். நல்ல சமூகம் உருவாகணும், அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுகிறேன். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே அந்த சம்பவத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா 2019 இந்த சம்பவம் அவ்வளவு பரபரப்பாக பேசப்பட்டது. நிறைய வன்கொடுமை அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் நடக்குது அப்படின்னாலும் ஏன் இந்த சம்பவம் அவ்வளவு ஹைலைட்டாக 2019 அவ்வளோ பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துச்சு அப்படின்னா இந்த சம்பவம் குறித்து வெளியான விஷயங்கள் தான். ஏன் அப்படின்னா இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமையில் பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு பேர் ரெண்டு பேர் கிடையாது, 50க்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அதே மாதிரி என்ன அப்படின்னா இந்த பணக்கார பசங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த பெண்களை பேசி மிரட்டி தூக்கிட்டு போகிறதுலாம் கிடையாது, பேசி ஏமாற்றி ஃப்ரெண்டு மாதிரி பழகி இல்லை நான் அண்ணன் தான் சொல்லி அதை மாதிரி கூப்பிட்டுட்டு போயிட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு அவனுங்க செஞ்சது இல்லாமல் அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு அதை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அதை அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட அனுப்புறது, இன்னும் பலருக்கு அனுப்புறது, அந்த பெண்களை இதை மாதிரி தப்பாகவும் பயன்படுத்திட்டு சித்திரவதை பண்ணுறது, அவங்கள நிர்வாணமாக்கி பெல்ட்டால் அடிக்கிறது, இதை மாதிரி சம்பவங்கள் எல்லாமே 2019 பிப்ரவரி மாதம் இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே லீக் ஆச்சு. அதில் ஒரு வீடியோ அப்படிங்கிறத தமிழ்நாடே இன்னும் மறந்துருக்க மாட்டாங்க. ஒரு பெண் ஒருத்தனை நம்பி போயிருக்கா, இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தனை நம்பி போயிருக்கா, அதில் அவன் அந்த பெண்ணை நிர்வாணமாக்கி பெல்ட்டால் அடித்த வீடியோ அப்படிங்கிறது வெளியாச்சு. அந்த பெண்ணு பாதிக்கப்பட்ட பெண் அண்ணா அண்ணா உங்களை நம்பி தானே நான் வந்தேன், என்னை விட்டுருங்கண்ணா அப்படின்னு கதற அந்த சத்தம் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த ஆடியோ அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு இன்னும் மறந்துருக்க முடியாது. ஸோ அவ்வளவு மோசமான சம்பவம் அப்படிங்கிறது 2019 நடந்ததுங்க. ஸோ இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே இந்த வழக்கை இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை விசாரிச்சா கண்டிப்பாக சரியான முடிவுகள் வெளியில் வராது. ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லாருமே பணக்கார பசங்க, நிறைய பணக்கார பசங்க தான் வேற வேலை வெட்டி இல்லாமல் இதை மாதிரி சேர்ந்துக்கிட்டு இதை மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பண்ணியிருக்கானுங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறம் நீதிமன்றம் தலையிட்டு இந்த வழக்கை 2019 மார்ச் மாதம் சிபிஐ கைக்கு மாற்றுறாங்க. ஸோ சிபிஐ கைக்கு போனதுக்கு அப்புறம் இந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது தொடங்குது. 9 நபர்கள் மேலே இதை மாதிரி பணக்கார பசங்க வீட்டில் படிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு அந்த காசை எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியாமல் பொறுக்கி பணத்தனமாகவே சில பேர் சுற்றுவாங்கல்ல, நான் எல்லாரையும் சொல்ல வரல, சொல்கிறேன், இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கவனுங்க எல்லாருமே அப்படி தான். ஸோ அதை மாதிரி சுற்றிட்டு இருக்க 9 பேர் மேலே இந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது தொடங்குது. இதுக்கு சாட்சியாக இவங்க அப்போது சிபிஐ இந்த வழக்கை கையில் எடுத்து நிறைய வழக்கு விசாரணை அப்படிங்கிறது நடத்துகிறாங்க. யார் யார் மாதிரிலாம் சந்தேகம் இருக்கோ அவங்க மொபைல் லேப்டாப் எல்லாத்தையும் எடுத்து இது பண்ணுறப்போ நிறைய டிஜிட்டல் எவிடன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கிது. ஏன்னா நிறைய பேர் 50க்கும் மேற்பட்ட பெண்களுடைய புகைப்படங்கள், வீடியோ, இவனுங்க ஒன்னா இருந்தது, இவனுங்க பேசி இன்னொருத்தவங்களுக்கு அனுப்பிச்சு வச்சது அப்படின்னு நிறைய ஆதாரங்கள் அப்படிங்கிறது எல்லாமே டிஜிட்டல் எவிடன்ஸா சிபிஐ கைக்கு கிடைச்சிது. ஸோ அவ்வளவு ஆதாரம் கிடைச்சாலும் இதுக்கு நேரடியா நாங்க கோர்ட்ல சாட்சி சொல்றோம் அப்படின்னு நேரடியா நின்ன பெண்கள் அப்படின்னா 8 பெண்கள் தாங்க. அவங்கள உண்மையாலுமே வீர மங்கைகள் அப்படின்னு சொல்லலாம். என்ன எவ்வளவு பெரிய இஷ்யூவா இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுடைய மானம் போனாலும் பரவாயில்ல, நாங்க இந்த வழக்குல நாங்க சாட்சி சொல்றோம் அப்படின்னு 8 பெண்கள் இது வரைக்கும் இன்னைக்கு இந்த தீர்ப்பு வெளியா இருக்கு. ஸோ இன்னைய வரைக்கும் உறுதியா நின்று இந்த 8 பெண்கள் கோர்ட்ல சாட்சி சொல்லியிருக்காங்க. பட் இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த 6 வருஷமா இந்த கேஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. பட் இந்த 6 வருஷமாவே அந்த 8 பெண்களுடைய பேர் என்ன, அவங்களுடைய அடையாளங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்த சிபிஐ வெளியில கொஞ்சம் கூட கசியாம ரொம்ப பாதுகாப்பா வச்சிருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த பெண்கள் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்க முடிஞ்சிருக்கு. இன்னும் நிறைய பேர் பாதிக்கப்பட்ட பெண்கள் அப்படிங்கிறது 50க்கும் மேற்பட்டவங்க. பட் எல்லாரும் இதை மாதிரி சாட்சி சொல்லுவாங்களா அப்படின்னா முடியாது. அவங்களுடைய குடும்ப சூழல் காரணமா இருக்கலாம், பல்வேறு காரணமா இருக்கலாம், சொல்ல முடியாது. பட் இந்த 8 பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 8 பேரை மையமா வச்சு இந்த வழக்கு விசாரணை, இந்த 8 பேரும் தனித்தனியாக சாட்சி சொல்றாங்க, தனித்தனி வழக்காக பதியப்பட்டா அது கேஸ் நடந்தால் சரியா இருக்காது அப்படிங்கிறதுனால இது எல்லாமே ஒரே நீதிமன்றத்தில் நடக்கணும் அப்படிங்கிறதுனால கோவையில் இருக்கக்கூடிய மகளிர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது 8 பெண்களும் ஒரே இடத்த சாட்சி சொல்லணும், அது ஒரே இடத்த சப்மிட் பண்ணப்படணும் அப்படின்னு இந்த வழக்கு கோவை மகளிர் நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருந்தது. நீதிபதி நந்தினி தேவை அவர்கள் தான் இந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு இந்த வழக்கோட விசாரணை முடிவுக்கு தீர்ப்பு அப்படிங்கிறது வெளியாகிருக்கு. ஃபர்ஸ்ட் காலையில என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த 9 பேர் மேல குற்றம் அப்படிங்கிறது சாட்டப்பட்டிருந்தது இல்ல, இந்த 9 பேர் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருந்தது இல்ல. சோ அது உண்மையா அப்படிங்கிற விஷயத்தை ஃபர்ஸ்ட் நீதிபதி சொல்லியிருந்தாங்க. இந்த 9 பேரும் இந்த வழக்குல குற்றவாளி தான் அப்படின்னு சொல்லிட்டு தண்டனை விவரம் அப்படிங்கிறத கொஞ்சம் நேரம் கழிச்சு நாங்கள் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வெயிட் பண்ணுற டைமே ஒரு 1 hour 2 hour கேப் இருந்தது. அவங்க குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க 9 பேரை, ஆனால் என்ன தண்டனை அப்படின்னு சொல்றதுக்கு அந்த 2 மணி நேரம் கிட்ட டைம் இருந்தது. அப்போ நிறைய வழக்கறிஞர்கள்லாம் பேசினாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு இந்த நீதிமன்றம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா
அந்த குற்றவாளி தரப்பு வழக்கறிஞர், அரசு தரப்பு வழக்கறிஞர் அவங்க மட்டும்தான் நீதிமன்றத்துக்குள்ள இருந்திருக்காங்க. க்ளோஸ்டா இருந்திருக்கு. உள்ள ரிப்போர்ட்டர்ஸ் யாரையுமே அனுமதிக்கல. ஏன்னா இது எந்த அளவுக்கு பரபரப்பான வழக்கு அப்படின்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும். என்ன பிரச்சனை வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறதுனால உள்ள யாரையுமே அனுமதிக்கல. வெளியில அதை மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. மகளிர் உரிமை பேசக்கூடிய ஆணையங்கள் நிறைய வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த டைம்ல தான் 9 பேர் குற்றவாளி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் உள்ள என்ன வாதங்கள் நடந்தது அப்படிங்கிற விஷயமும் வெளியாச்சு. என்ன அப்படின்னா, அரசு தரப்பு வழக்கறிஞர் சுரேந்திர மோகன் அப்படிங்கிறவர் தான் இதுக்கு இந்த வழக்குக்காக வாதாடுறாரு. இதுவே குற்றவாளி தரப்புக்காக பாண்டியராஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கறிஞர் வாதாடி இருக்காங்க. எப்படிப்பா இந்த வழக்குல இவ்வளவு மோசமான வழக்குல அந்த குற்றவாளிக்கு ஆதரவா ஒரு வழக்கறிஞர் வாதாடினாரா அப்படின்னா, அது வாதாடணும், அதுதான் சட்டம். ஸோ அது கவர்மெண்டே வாதாடுறதுக்கு ஒரு வழக்கறிஞர் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஸோ வாதம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இதுல அரசு தரப்பு வழக்கறிஞர் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 9 பேருக்கும் உயர்ந்தபட்ச தண்டனை என்ன கொடுக்க முடியுமோ கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி டெல்லி நிர்பயா வழக்க உதாரணம் காட்டி இதை மாதிரி இந்தியா முழுக்க நடந்திருக்க பல வழக்குகளை உதாரணம் காட்டி இவங்களுக்கு உயர்ந்த பட்சமா என்ன தண்டனை கொடுக்க முடியுமோ கொடுக்கணும் அப்படின்னு அரசு தரப்புலேருந்து சுரேந்திர மோகன் அவர்கள் இந்த வாதத்தை எடுத்து வச்சிருக்காங்க. பட் குற்றவாளிகள் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குற்றவாளிகள் எல்லாமே ரொம்ப யங்ஸ்டர்ஸ், அவங்களுக்கு வயசான அம்மா அப்பா இருக்காங்க, இவங்களை பார்க்கணும், அவங்களோட குடும்ப சூழல் இதெல்லாம் சொல்லி குறைந்தபட்ச தண்டனையா என்ன கொடுக்க முடியுமோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாதத்தை முன் வச்சிருக்காங்க. பட் நீதிபதி நந்தினி தேவி இந்த வழக்குல என்ன தீர்ப்பை வழங்கியிருக்காங்க அப்படின்னா, இருக்கக்கூடிய இந்த 9 குற்றவாளிகள் இருக்காங்கல்ல, அவங்க 9 பேருமே சாகும் வரை சிறையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுள் தண்டனை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆயுள் தண்டனை ஒவ்வொரு வழக்குக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுங்க. நமக்கு என்ன ஆயுள் தண்டனை 12 வருஷம் சில கேஸ்ல கொடுப்பாங்க, 14 வருஷம் கொடுப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு வழக்குக்கும் மாறுபட்டு இருக்கும். பட் இந்த நிர்பயா கேஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் இதை மாதிரி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கு வருது அப்படின்னா அதுல ஆயுள் தண்டனை அப்படின்னு போயிட்டாவே அது 20 வருஷத்துக்கு மேல. அது நீதிபதியை பொறுத்தது, அவங்க எத்தனை வருஷம் வேணாலும் கொடுக்கலாம். பட் இதுல இந்த நீதிபதி அவர்கள் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, 9 பேரும் சாகும் வரை ஜெயிலில் இருக்கணும், இவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற தீர்ப்பை எழுதியிருக்காங்க. இதுல சில பேருக்கு அந்த ஆயுள் தண்டனையே சாகும் வரை ஜெயிலில் இருக்கணும்னு ஒரு டைம் கொடுத்த இந்த ஆயுள் தண்டனையே அவங்க சாகிற வரைக்கும் இருக்கணும். பட் அஞ்சு டைம்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்பா ஒரு டைம் கொடுத்தாவே அவன் சாகிற வரைக்கும் ஜெயிலில் தான் இருக்க போறான், ஏன் சில பேருக்கு 5 டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நாளைக்கே இந்த குற்றவாளிகள் தரப்பு உயர் நீதிமன்றமோ சுப்ரீம் கோர்ட்டோ போயிட்டு ஒரு வழக்கிலேருந்து விடுதலை வாங்கிட்டு ஒரு 5 வழக்கு சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால தான் அவனுக்கு 5 ஆயுள் தண்டனை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு வழக்குலேருந்து அவன் பின்னாடி எப்படியாவது தப்பிச்சு மேல்முறையீடு போயிட்டு வெளியில வந்தா கூட மற்ற 4 வழக்கு இருக்குல்ல, ஒருத்த மேல 5 வழக்கு இருக்கு, அதுல 4 வழக்குல அவன் தப்பிச்சு வெளியில வந்தா கூட இருக்க ஒரே ஒரு வழக்கு இருக்குல்ல, அந்த ஒரு வழக்குக்காகவே அவன் ஆயுள் முழுக்க சிறையில இருக்கணும். ஸோ தப்பிச்சிடவே கூடாது அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு 4 ஆயுள் தண்டனை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சில பேருக்கு 3 ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. ஒருத்தனுக்கு அதிகபட்சமா 5 ஆயுள் தண்டனை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, இந்த 9 பேரும் சாகிற வரைக்கும் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது. பட் என்ன வழக்கமாக இந்த மாதிரி குற்றவாளிகள் இதை மாதிரி பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, இது மாதிரி ஒரு தீர்ப்பு வருது அப்படின்னா, பணம் இருக்குது, காசு இருக்குது அப்படின்னா, அடுத்தது நாங்கள் ஹைகோர்ட்டில் போயிட்டு மேல்முறையீடு போகிறோம் அப்படின்ட்டு வருவாங்க. பட் இவங்க தரப்புலையும் போகலாம். பட் ஆனால் இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பாக தமிழ்நாட்டில் மாறி இருக்கு. ஸோ ஏன்னா இதை மாதிரி தீர்ப்புகள் தான் சொசைட்டியில் இதை மாதிரி குற்றங்களை குறைக்கும். சரியான தீர்ப்பு இங்கே வெளிவந்தால் மட்டும்தான், நேரத்துக்கு வெளிவந்தால் மட்டும்தான் அது இங்கே குற்றங்களை குறைக்கும். இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு தீர்ப்பை கோவை நீதிமன்றம் நீதிபதி நந்தினி தேவி அவர்கள் கொடுத்துருக்காங்க. பட் இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நான் இதை மாதிரி தீர்ப்பை 100% முழு மனசோட வரவேற்கிறேன். அப்போதான் இதை மாதிரியான குற்றங்கள் அப்படிங்கிறது சமூகத்தில் குறையும் அப்படிங்கிறத நான் முழுசாக நம்புகிறேன். நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை சொல்லுங்கள். நன்றி.